நீலாம்பரி, மாமாவும் அத்தையும் கொடுத்த வாக்க காப்பாத்த அப்பா அம்மா உறவை விட்டு தர நீ சம்மதிச்சிட்ட. ஆனா எனக்கு என்ன சொல்ல போற நீலாம்பரி? சொல்லு நீலாம்பரி, உன்னையும் நினைச்சு வாழற எனக்கு என்ன பதில் சொல்ல போற? என் எதிர்காலமே என் கையில இல்ல. இதுல உனக்கு என்ன பதில் சொல்லுவேன் கைலாஷ்? என்ன மறந்துடு. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. இதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். நோ, உன்னை தவிர வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது கண்டிப்பா உன்னோட தான் நடக்கும். ஆமா நீலாம்பரி, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. குருஜி சொன்னதும் அப்பா அம்மா உறவை நீ உதறி தள்ள மாதிரி ஏன் உறவை உதறி தள்ள முடியாது நீலாம்பரி? நீ வேணா பாரு, எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குதான்னு ஒரு தடவை சரி பார்த்துங்க. சரிங்க சார். அண்ணே, அண்ணே, அண்ணி, அண்ணே எங்க அண்ணி? அப்பா எங்க மகேஷ்? சொத்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏன் சித்தப்பா, அப்பா கிட்ட தான் கொடுக்கணுமா? எங்க கிட்ட கொடுக்க கூடாதா? சொத்து வேணும்னு கேட்டதே தப்புன்னு சொல்லி என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. அவரை நீங்க கொண்டு வந்த சொத்தை வாங்கிக்க போறாரு. கடைசி வரைக்கும் கூலிக்கு மாரடிக்கணும்னு தான் எங்க தலை எழுத்து. அண்ணி என்ன பேசுறீங்க? நல்ல மனசோட கொடுக்க வந்திருந்தீங்கன்னா அது அப்படியே அம்மா கையிலே கொடுத்துட்டு போங்க சித்தப்பா. ஏன் உங்க அண்ணன் கிட்ட தான் கொடுக்கணுமா? உங்க அண்ணி கிட்ட கொடுக்க கூடாதா? நாடகம் ஆட தான் வந்திருக்கீங்கன்னா அப்பா கிட்ட போய் நாடகம் ஆடுங்க. மேலதான் இருக்கார். சதாசிவம், எல்லா சொத்து, பிசினஸ், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு. நேத்து வரைக்கும் என் பேர்ல இருந்தது, இன்னையில இருந்து இது உங்களுது. அண்ணன் பேர்ல இருக்கு. சித்தப்பா, என்னப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு மகேஷ். உங்ககிட்ட இருந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு வண்டி தேவைப்படுது. அதுவும் உங்கள் காராக இருந்ததுன்னா உங்களை மாதிரியே நானும் பெரிய ஆளாக வந்துடுவேன்.
ப்ளீஸ் சித்தப்பா. தேங்க்ஸ் சித்தப்பா. ஆல் தி பெஸ்ட். குட் லக். விதியா இது விதியா இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? அன்பாலை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா? பதில் யார் சொல்வதெங்கே? இருந்ததை கொடுத்து விட்டு கிடைத்ததை வாங்கிக் கொண்டு இதயத்தை தவிக்க விட்டு போவதெங்கே? விதியா இது விதியா இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? ஒன்றா ரெண்டா நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் அது கண்ணின் முன்னே நிழலாடுதே நம் பாசங்கள். ஒன்றா ரெண்டா நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் அது கண்ணின் முன்னே நிழலாடுதே நம் பாசங்கள். மெழுகாய் உருகி ஒளியை தந்து எனக்காய் வாழ்பவனே, ஊரறியாது உறவும் அறியாது உயிர் பெரியும் வேதனை. அன்பாலை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா? பதில் யார் சொல்வதெங்கே? இருப்பதை கொடுத்து விட்டு கிடைத்ததை வாங்கிக் கொண்டு இதயத்தை தவிக்க விட்டு போவதெங்கே? விதியா இது விதியா இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? வருஷா வருஷம் உன் பிறந்த நாளுக்காக இந்த பூஜையை நான் செஞ்சுட்டு வந்தாலும் இந்த வருஷத்து பிறந்த நாள் உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஏன் ராஜகோபால், நீயும் சுலோச்சனாவும் நீலாம்பரிய பெத்த அப்பா அம்மாவா? நீங்க ரெண்டு பேரும் தியான மண்டபத்துக்கு போங்க. சரிங்க குருஜி. நீலாம்பரி, என்ன நீலாம்பரி, எல்லாரையும் பிரிஞ்சிட்டோமேன்னு வேதனையில இருக்கியா? இது காலத்தின் கட்டாயம் நீலாம்பரி. இல்ல குருஜி, இது நீங்க போட்ட நாடகம். இப்படிதான் முடிவு இருக்கணும்னு ஏற்கனவே நீங்க திட்டம் போட்டு வச்சிருந்த நாடகம் இது. இத போய் காலத்தின் கட்டாயம்னு சொல்லாதீங்க. என் வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டு காரியமா போயிடுச்சுல்ல. எனக்குன்னு மனசு ஒண்ணு இருக்கும், அதுல பந்த பாசங்களும் உறவுகளை பத்தி நினைப்பு இருக்கும்னு மறந்துட்டு எல்லாத்தையும் அறுத்தெறிஞ்சிட்டு இந்த ஆசிரமத்திலேயே இருன்னு சொல்லிட்டீங்களே. இது என்ன காலத்தின் கட்டாயமா? இல்ல தெரிஞ்சே நீங்க பண்ண நாடகம். இது நான் நடத்தின நாடகம் இல்ல நீலாம்பரி, எம்பெருமான் ஈசனோட விளையாட்டு. இல்ல குருஜி, இத நான் ஒத்துக்க மாட்டேன். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரிஞ்சே நடந்ததுதான். இது எல்லாம் நீங்க வேணும்ட்டே பண்ணதுதான்.
வருஷம் தவறாம காசிக்கு வந்திருக்கேன். அப்பா அம்மாவோட உங்களுக்கும் கடவுளுக்கும் சேவை பண்ணிருக்கேன். இத்தனை வருஷம் சொல்லாத விஷயத்த எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலாங்கிற எதிர்கால கனவோட இருந்த இந்த வருஷத்துல ஏன் சொன்னீங்க? அது ஏன்? விவரம் தெரியாத சின்ன வயசா இருந்தப்பவே இது சொல்லிருக்கலாமே. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப போய் இவங்க என்னோட அம்மா அப்பாவே இல்லைன்னு அவங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வச்சிட்டீங்களே, அது ஏன்? இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு முன்னாடியே இருந்திருந்தா எதுக்காக என்ன அவங்க கிட்ட தத்து கொடுத்தீங்க? எனக்குன்னு அன்பான அப்பா அம்மா, பாசமான தம்பிங்கன்னு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணறதுக்கு பதிலா எனக்கு உறவு எதுவுமே இல்லாம அனாதையா வளர்த்து இருக்கலாமே. இத்தனை வருஷம் அவங்களுக்கு மகளா வாழ்ந்துட்டேன், பாசமான அக்காவா வாழ்ந்துட்டேன். எல்லாத்தையும் ஒரே நாள்ல இப்படி போய் என்ன உடைச்சிட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? வந்த பாசம் உறவுகள் இல்லாம துறவியா வாழற உங்களுக்கு வேணா இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு இது தாங்கிக்க முடியாத விஷயம். எது உண்மைன்னு நான் இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தேனோ அதெல்லாம் பொய்ன்னு ஆக்கிட்டீங்க. இப்ப நான் எதை நோக்கி போறேன்? என் எதிர்காலம் என்ன? எதுக்காக நான் வாழறேன்? இப்படி எதுவுமே புரியாத திரிசங்க நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களே. இப்படி என்ன ஆக்கினதுக்கு பதிலா சின்ன வயசுலயே என்ன கண்டு எடுத்த கங்கையிலேயே என்ன விட்டு இருந்தா நானும் ஜலத்தோட ஜலமா போயிருப்பேன். நீலாம்பரி, ஈசனோட விளையாட்டுல எப்பவுமே ஒரு அர்த்தம் இருக்கும். நீ இழந்ததா நினைக்கிற எதையுமே நீ இழக்கல. உனக்கு சொந்தமானது எல்லாமே நிச்சயமா ஒரு நாள் திரும்ப கிடைக்கும். உன் வேதனைய மறந்து அமைதி பெற முயற்சி செய். சீக்கிரமே உன் உறவுகள் உன்னை தேடி வரும். வாங்க, உள்ள போங்க. சார், ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. தம்பி சார், இதை வச்சுக்க. எதுக்கு சார் இதெல்லாம்? டிப்ஸ் எல்லாம் வேண்டாம் சார். பரவாயில்ல, வச்சுக்க. தேங்க்யூ சார். சார், அப்ப நான் கிளம்புறீங்களா? சதாசிவம், இதை வச்சுக்கோங்க. எதுக்கு சார் இதெல்லாம்? இவ்வளவு நாள் என் கூட இருந்ததுக்கு. சம்பளமா சார்? அப்படியே வச்சுக்கோங்க. பட் என்னால தொடர்ந்து உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். என் கையால நீங்க வாங்குற கடைசி சம்பளமா இது இருக்கட்டும். ப்ளீஸ் வாங்கிக்கங்க. வேண்டாம் சார். ஏன் மாட்டேங்கிறீங்க? பத்தலையா அது? உங்களுக்கு அதிகமா கொடுக்கணும்னு மனசு இருக்கு, ஆனா கையில பணம் இல்லையே. அம்மா, என்னமா பேசுறாங்க சார்? அவர் கையால எத்தனை வருஷமா சம்பளம் வாங்கியிருக்கேன், அது போதுமா எனக்கு? சார், இனிமே நீங்க சம்பளமே கொடுக்க வேண்டாம் சார். எப்பவும் போல உங்க வேலைக்காரனாவே இருந்துட்டு போறேன் சார். சே, பைத்தியகர்த்தனமா பேசாதீங்க சதாசிவம். உங்களுக்கு கொடுக்க எங்கிட்ட இப்ப என்னதான் இருக்கு? சொல்றது கேளுங்க. பேசாம அண்ணங்கிட்ட போய் வேலையை பாருங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த வேலையை விட்டுறாதீங்க. ஓகே? இல்ல சார், நீங்களே இல்லாத அந்த கம்பெனியில நானும் இருக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல சார், மனுஷங்களை மதிக்க தெரியாதவங்க கிட்ட வேலை செஞ்சு என்ன சார் பிரயோஜனம்? அப்படி அவங்க கிட்ட வாங்குற சம்பளம் உடம்புல ஒட்டுமா சார்? சதாசிவம், அண்ணனை பத்தி புரியாம பேசாதுங்க. நீங்க அவரை பத்தி சொன்னது ரொம்ப தப்பு. தயவு செய்து இதுக்கு மேல ஒன்னும் சொல்லாதீங்க. ப்ளீஸ் கிளம்புங்க.
வேலை பார்த்த இவருக்கே இவ்வளவு நன்றி விசுவாசம் இருக்கும்போது நீங்க தூக்கி வளர்த்த பசங்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லையே. பணம் தான் பெருசுன்னு எல்லாத்தையும் புடுங்கிட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க மட்டுமா புடுங்கினாங்க? உங்க கூட பிறந்த அக்காவும் சேர்ந்துதானே இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. சொந்த தங்கச்சி கஷ்டப்படுவாளேன்னு கொஞ்சமாவது அவங்க யோசிச்சு பார்த்திருக்க வேண்டாம். அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு இப்படி சொந்த ஊர்லயே ஹோட்டல்ல வந்து தங்குற நிலைமை வந்துருச்சு. தேவையில்லாம அவங்களை குத்தம் சொல்லாதுங்க. அண்ணன் பசங்க வளர்ந்துட்டாங்க, பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் தானே சந்தோஷமா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். இப்போ அதனால என்ன குறைஞ்சு போச்சு நமக்கு? ஏதோ ஒரு அவசரத்துக்காக ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்கோம். இதுவே நிரந்தரமா என்ன? மறுபடியும் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். நல்லா வளரும், நல்லா வாழ போறோம். நல்ல சகுனம் பாரு, மணி அடிக்குது. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? இல்லங்க, அதான் எங்க வீடு. நீங்க அங்கேயே கொடுத்துட்டு போங்க. ஒரு நிமிஷம். அங்க என் அண்ணனுங்க ரமேஷ் இல்ல மகேஷ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இல்ல என் தங்கச்சி தீபா அங்கதான் இருப்பா, அவகிட்ட கொடுத்துருங்க. என்னது? இப்ப இருக்கிற அட்ரஸா? ஓகே, நீங்க பில்ல திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க. நான் இ-பில்ல பே பண்ணிக்கிறேன். நந்தினி, யாருமா போன்ல? கொரியர் ஆபீஸ்ல இருந்து பேசுனாங்கம்மா. என் மொபைல் பில் அங்க வீட்டுக்கு போயிருக்கு. அங்க என்னடானா இங்க யாருமே இல்ல, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. என்ன மனுஷங்கம்மா இவங்க? என்னமோ வாடகை வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு வந்த மாதிரி. ஏப்பா, நம்ம பிசினஸே சொத்தையும் மட்டும் தானே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். உறவு முறை, சொந்த பந்தம் எல்லாத்தையும் யாரு தெரிஞ்சுட்டாப்பா வந்தோம். கேட்டிங்களா டாடி? பெரியப்பாவை தவிர அந்த ஃபேமிலில வேற யாருமே நல்லவங்க கிடையாது. அவங்க கேட்டாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோமே, அது தப்புன்னு இப்பதான் நினைக்க தோணுது. வேண்டாம் டாடி இந்த நிலைமை. இப்பவே போய் கொடுத்தது எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம். ஆமாப்பா, வீட்டை விட்டு வெளியே வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள நம்மள யாரோ எவரோன்னு தூக்கி எறிஞ்சு அவமானப்படுத்தி பேசிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கொடை வள்ளல்னு சொல்ல போறது இல்லப்பா. இழுச்ச வாயன் தான் சொல்லுவாங்க. என்னடி சொன்ன?